கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் வரைக்கும் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக ஷேர் மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கே, இது எப்போ தான் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற கேள்வி அண்ட் வந்து கவலை எல்லாருக்குமே இருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம். 23,349 அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போது அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தால் இந்தியன் ஷேர் மார்க்கெட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும், ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறது தான் மெயினான டாபிக். இதுக்கு முன்னாடி இருந்த சில சினாரியோஸ் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த டைமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அப்போ என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம அடிப்படையாக வச்சு இதை பார்க்க போகிறோம். ஓகே, சொல்லுங்கள் சார், இப்போது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து அப்ளை ஆச்சுன்னா அகைன் பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு சிச்சுவேஷன் எடுத்துகிட்டு அதிலெல்லாம் பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம எக்ஸாக்டாக வந்து அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆனால் அந்த சிச்சுவேஷன்லாம் திருப்பி வந்துச்சுன்னா சான்சஸ் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லலாம், திருப்பியும் வந்து ஷேர் மார்க்கெட் பூம் ஆகிறதுக்கு. பட் லாங் ஸ்டோரி வந்து ஃபார் இந்தியா பார்த்திங்கன்னா த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அமங் த எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இந்தியாவுக்கு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் லாங் ஸ்டோரியை வந்து நம்ம பேச முடியாது. 10 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வாட் இஸ் யூஸ், இன்றைக்கி டே டு டேல எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமேலே நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கும் நல்லா இருக்கணும், அப்பயும் நல்லா இருக்கணும், அப்படி தானே எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வேணால் பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. அந்த 10 வருஷம் கழித்து நல்லா இருக்கிற போகிற ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து கரெக்டான காயின்ஸை மூவ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து டெஃபினட்டாக அந்த 10 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கிற சமயத்தில் நம்ம நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, கவர்மெண்ட் வந்து நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் ஆர்பிஐ கூட அந்த ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக கட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது another month or so. அண்டு இனிமேல் படிப்படியாக அது குறைய செய்யும், எதிர்பார்க்கலாம். இந்த இயர் எண்டுக்குள்ளே இன்னும் ஃபர்தராக குறைய ஆரம்பிக்கும். ஸோ கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணுமா இப்போ இனிஷியலாக பண்ணிட்டாங்க, டு கிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ பேர் வந்து 23-24 வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால? ஒரு 7 கோடி பேர் பண்ணியிருப்பாங்களா? ரைட்டு. ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 75.5, ஒரு 7.5 கோடி மக்கள் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆக்சுவல் டேக்ஸ் பேயிங் பீப்புள் பார்த்தீங்கன்னா 28 மில்லியன் தான். ஓகே, 28 மில்லியன், தெர் இஸ் 2.8 crore பீப்புள் தான் டேக்ஸை பே பண்ணியிருக்காங்க. வித் அவங்க டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரல, அதனால டேக்ஸ் பே பண்ணல அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இந்த 75.5 மில்லியன் பீப்புள் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுடைய டோட்டல் இன்கம், தெர் இஸ் அவங்க சேல்ரி, கேபிட்டல் கெயின்ஸ், இன்ட்ரெஸ்ட் இன்கம், இல்லாட்டா ரெண்டல் இன்கம், இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 61 ட்ரில்லியன் ருபீஸ். ஓகே, 61 லட்சம் கோடி. 61 லட்சம் கோடி ரூபா. ஓகே, அண்டு இது வந்து பிஃபோர் டேக்ஸ். ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 55 ட்ரில்லியன் ருபீஸ். 55 லட்சம் கோடியாக குறைஞ்சிருச்சு. 55 டேக்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு 6 லட்சம் கோடி ரூபா டேக்ஸு. ரைட், 6 லட்சம் கோடி ரூபா டேக்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம லாஸ்ட்டு 23-24 வந்த டேட்டா அது அப்படின்னு. இது வந்து அபவுட் 20%, 20.4% ஆஃப் த எக்கானமி. இது ஏன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க போகிறோம். நமக்கு இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2% ஆஃப் த பாப்புலேஷன். ஓகே, தெர் இஸ் 143 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் வந்து 2% ஆஃப் த பீப்புள் தான் டேக்ஸை பேமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, இன்னும் வந்து அக்ரிகல்ச்சருக்கு டேக்ஸ் இல்லை. ஏன்னா அது ரொம்ப லாட் ஆஃப் அன்சர்டன்டி இருக்கிறனால அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் சில்ட்ரனுக்கு டேக்ஸ் கிடையாது. விமன் வந்து இன்னும் பெரிய ஃபோர்ஸ் கிடையாது எம்ப்ளாய்மெண்ட்டில். ஸோ அவங்களும் வந்து எம்ப்ளாய்டாக இல்லை.
ஸோ அப்புறம் ஓல்டேஜ் பீப்புள் ஏன்னா 60+ ஏன்னா கெயின்ஃபுல்லாக எம்ப்ளாய் ஆகிருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மைனர் பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எலிமினேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 7.5 crores தான் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் வந்து 2% ஆஃப் த பாப்புலேஷன் தான் இந்த டேக்ஸே பே பண்ணுறாங்க. பட் வந்து டெவலப்டு எக்கானமி லைக் யூஎஸ் மாதிரி எடுத்துகிட்டா நியர்லி 55% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஓகே, அதனால் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து கன்செஷன் கொடுத்தா கூட இது வந்து இந்த 2% ஆஃப் த பீப்புள் தான் கோயிங் டு பி பெனிஃபிட்டட். ஓகே, அந்த 2% பீப்புள் தான் இது பண்ணோம், செலவு பண்ணோம். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ₹1 அவங்களுக்கு கிடச்சிச்சுன்னா 80 பைசா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அண்ட் வந்து 20 பைசா சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. பட் ஆனால் இது எப்போ டேக் எஃபெக்ட் ஆக போகுது? நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் எடுக்க போகுது. பை த டைம் இட் வில் பி செப்டம்பர் 25 ஆகிடும். அப்புறமேல் தான் நம்ம பார்க்கலாம் அதோட இம்பேக்ட் இந்த இது. ஏன்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் ₹1 உங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிச்சின்னா அதோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ₹2 3 இருக்கும். ஏன்னா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் என்னோட குட்ஸ் வாங்குறதுக்குன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து உங்களுடைய சப்ளையர் கொடுக்க போகிறீங்க. அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து 2 to 3 rupees இருக்கும். அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிலாம் அவங்க சேவிங்கே பண்ண மாட்டாங்க, ஸ்பெண்டிங் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கெல்லாம் ஈவன் லார்ஜ் பர்சன்டேஜ் இருக்கும். அதனால் ஒரு டேக்ஸ் டிடக்ஷனுங்கிறது ஆர் கன்செஷன் கொடுக்கறது வந்து இந்தியாவில் வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்மால் தான். பட் அமெரிக்காவில் தான் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா அங்கே டேக்ஸ் பேயிங் கம்யூனிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லை கன்சம்ஷன் இதோ அப்படின்னா எஃபெக்ட் வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆக போகுது. அது ஒரு ஸ்மால் எஃபெக்ட் தான் கிரியேட் பண்ண போகுது. அதனால் எந்த டேக்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக சேவிங்க்கு கிரியேட் பண்ணதோ அதுதான் வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, அதையும் படிப்படிப்பாக கவர்மெண்ட் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, தென் அதர் ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ கவர்மெண்ட் சைடில் பண்ண வேண்டியதாக பண்ணிட்டாங்க. அது இதை வச்சு பூஸ்ட் பண்ணும். இனிமேல் எக்கானமி வந்து இதை வச்சு தான் பூஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா பூஸ்ட் ஆகிற டைமில் தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டு திருப்பி ரிவைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து ஒரு சைடு. இப்போ அப்படியே 22-23க்கு போங்களேன். அண்டு எஸ்பெஷலி செப்டம்பர் 22க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். தெர் இஸ் யுக்ரைன் வார்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுலேருந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அந்த வருஷத்து பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, ரயில்வேஸுக்கு, டிஃபென்ஸையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும், நிறைய பணம் வந்து டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அந்த வருஷம் பட்ஜெட்டில். அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அதெல்லாம் வந்து அது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணாமே இருந்தது. அப்புறமேல பேங்க்ஸு கூட ரீகேபிட்டலைஸ் பண்ணாங்க. அவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரீகேபிட்டலைசேஷன் பண்ணனாலையும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கவர்மெண்ட்லேருந்து கிடச்சனாலும் என்ன ஆச்சு அப்படின்னா 22-23 ஜிடிபி வந்து ஸ்டார்டட் க்ரோயிங். ஓகே, அதனால என்ன ஆச்சு, அதை வந்து ஷேர் மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா திருப்பியும் க்ரோ ஆகணும்னா நம்ம எக்கானமியும் பிக்கப் ஆகணும். அந்த சமயத்தில் கவர்மெண்ட்லேருந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு. அந்த கேபிட்டல் சைடு, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கு அண்ட் பேங்க்குக்கு, அண்ட் அதே மாதிரி ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸுக்கு. அதனால் அந்த பர்டிகுலர் செக்டார்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டட் க்ரோயிங். 10 years 15 years வரைக்கும் ஒன்றுமே க்ரோத்தே பார்க்காதது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த சப்போர்ட் கிடச்சோன்னா க்ரோ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதே மாதிரி திருப்பி பண்ணுவாங்களா அப்படின்னா இனிமேல் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி. ஓகே, ஏன் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ கன்சம்ஷன், டிமாண்ட் சைடில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் ஃபர்தர் டேக்ஸ் கன்செஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி மேபி அந்த டேக்ஸ் சைடில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்பை அதை பேஸ் பண்ணி க்ரோத் தான் இனிமேல் எதிர்பார்க்க முடியும். அதனால் நமக்கு வந்து மோர் அண்ட் மோர் கன்செஷன் கவர்மெண்ட்லேருந்து கிடைச்சா தான் வி கேன் சி இயர் ஆஃப்டர் வந்து எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஸ்பெண்டிங்கை ஃப்யூச்சரில் குறைச்சிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஓகே, அண்டு ஃபர்தர் வந்து அவங்களுடைய கேப்பெக்ஸ் வந்து எதர் ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லாட்டா க்ரோ ஆக போகிறதில்ல.
இப்படி தான் இருக்க போகுது. அப்போ ஷேர் மார்க்கெட்டும் இம்ப்ரூவ் ஆகாதா? அதனால் வந்து ஆனால் கன்செஷன் வந்து மோர் அண்ட் மோர் வந்து அந்த டேக்ஸ் சைடில் தான் வரும் இனிமேல் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த டேக்ஸ் சேவிங் பண்ணுறவங்க தான் அவங்க ஸ்பெண்டிங் இதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலம் தான் இந்த எக்கானமி க்ரோத்தை வந்து இனிமேல் பார்க்க முடியும். இல்லை அவங்க டேக்ஸ் சேவிங் பண்ணுறதே கஷ்டம் தானே. ஏன்னா உங்களுக்கு ஓல்டு ரெஜிமை கம்ப்ளீட்டாக இது பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓல்டு ரெஜிமில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி இதை பண்ணு உனக்கு கன்செஷன் கிடைக்கும், அதை பண்ணு உனக்கு கன்செஷன் கிடைக்கும், கம்பல்சரியாக பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கும். இல்லை அது மாதிரி பண்ணு, நீ எதுவுமே பண்ண வேணாம்பா உனக்கு இந்தாப்பா ரிபேட் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ அந்த சாய்ஸு நான் இன்சூரன்ஸில் போடுமா, ஹவுசிங்கில் போடணுமா, இல்லாட்ட வேஸ்ட்டாக கன்சம்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுமா, வெறும் இதுக்கு லக்ஸுரி ஐட்டம்க்கு பண்ணுமா அப்படிங்கிற சாய்ஸ் வந்து டேக்ஸ் பேயருக்கு கொடுத்துட்டீங்க. ஓகே, தப்பு பண்ணால் கூட அப்புறம் அவங்க திருந்தி அப்புறமேல கரெக்டாக எது வேணும் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு இப்போ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இப்போ கம்பல்ஷனால தான் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதனால வந்து அந்த ஓல்டு ரிஜிம்ங்கிறது அபாலிஷ் ஆகிடும். மேக்ஸிமம் பண்ணால் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் அது டோட்டலாக அபாலிஷ் ஆகிடும். எல்லாருமே இந்த நியூ ரிஜிம்க்கு மூவ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால் வந்து மேபி அதில் ஒரு செட்பேக் இருக்கும். இந்த ஹவுசிங் செக்டார், தென் இன்சூரன்ஸு, அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு செட்பேக் இருக்கும். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐபி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது எவ்ரி மந்த் ஆஃப்டர் மந்த்து. 22, 23லேருந்து பார்க்குறோம். ஈவன் 2021 கூட நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அது எப்படி வந்துச்சு, கவர்மெண்ட்டோட இதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஈஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் அஸ் வெல் அஸ் ஈஸ் ஆஃப் திருப்பியும் வித்தோட அந்த ப்ராஃபிட்ஸ் கையில் வர்றதுனாலையும் நிறைய வர ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். பட் பியாண்ட் தட் கவர்மெண்ட் எதுவும் பண்ணலை. அதனால் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் தான் நமக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ட்டு வாலண்டரியாக டிசைட் பண்ணனால தான் அங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு. ஓகே, ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் 2018 எடுத்துட்டீங்க, கவர்மெண்ட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை அபாலிஷ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு டேக்ஸ் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இருந்தால் கூட அதில் பீப்புள் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்க போகுது, இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து தான் நமக்கு ரெவன்யூ வரப்போகுது அப்படின்னு மக்களுக்கு புரிதல் வந்ததுலேருந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வாலண்டரியாக இருக்கிறது தான் லாங் ஸ்டாண்டிங்கில் நிற்கும், rather than ஃபோர்ஸ் இந்த கன்செஷன் அந்த கன்செஷன் கொடுக்குறதோட. ஸோ அதை தான் கவர்மெண்ட் இனிமேல் ஃபியூச்சர்லேயும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த ஓல்டு ரிஜிம்ங்கிறது சூனர் ஆர் லேட்டர் அபாலிஷ் ஆகிடும். அண்ட் எல்லாருமே இந்த நியூ ரிஜிமில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேயோ இன்கம் டேக்ஸ் பில்லு கூட இப்போ இந்த வாரத்தில் வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிவிடுவாங்க. நம்ம அதிலேயே தெரிஞ்சுக்கலாம், நமக்கு அதிலேயே ஒரு பெரிய இண்டிகேஷன் இருக்கும் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஃப்யூச்சரில் வந்து எப்படி இன்கம் டேக்ஸ் லா இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் நம்ம. ஸோ அதனால் ஃபோர்ஸ்டு இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வாலண்டரி நாலேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வில் ஹெல்ப் இண்டிவிஜுவலுக்கும் சரி கண்ட்ரியாக இருந்தாலும். ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். சஜஷனோ ஒரு விஷயம் கொடுக்குறதாக இல்லை. அதனால் இதில் ஏதாவது ஸ்டாக் மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் அமௌண்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து நல்லபடியாக மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பார்த்துங்க நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.